ஹலோ மக்களே, தமிழ் ஆனிமே எஃப்எம்மோட 2வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த செஷனை நீங்கள் கேட்டுட்ருக்கிற நேரத்தில் தீபாவளி ஆல்ரெடி வந்திருக்கலாம், வராமலும் போயிருந்திருக்கலாம்னா இன்னும் வராமல் இருந்திருக்கலாம். அதனால் டைம் லைன்லாம் தெரில. ஒரு சேஃப்டிக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டாபிக் ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி செஷன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, நானும் என் குரலும் மட்டும் உங்களிடம் ஒரு ஆனிமே ஃபேனாக, நீங்களும் ஒரு ஆனிமே ஃபேனு, நானும் ஒரு ஆனிமே ஃபேனு, வாங்க ஆனிமே பற்றி கொஞ்சம் வெட்டி நியாயம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலான டாக் செஷன் தான் இந்த தமிழ் ஆனிமே எஃப்எம். நான் உங்கள் கூட பேசுகிறது இந்த ஆடியோ செஷனில் பேச போகிறேன். நீங்கள் என் கூட பேசுகிறது கமெண்ட் செக்ஷனில் பேச போகிறீங்க. இவ்வளோ தான் ஃபிலாசபி. அதில் இன்றைக்கி டாபிக் 2 தான். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம். 2025ஓட கடைசி ஆனிமே சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் ஏகப்பட்ட ஆனிமே புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஆடியன்ஸான நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆனிமே இது பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ, இல்லைனா ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த சீசனில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற ஆனிமே தான் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பழைய ஏதாவது ஆனிமே கூட இப்போ நான் இந்த ரீசெண்டாக பார்க்கணுன்னு தோணுச்சு, நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தனாலும் அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் எல்லாம் கிடையாதுங்க. அப்படியே டே டு டே ஒர்க்கில் புளியுதுன்றதுனால ஆன்கோயிங் ஆனிமே ஒன்று தான் பார்த்துட்ருக்கேன். ரான்மா ஹாஃப் ரீமேக்கு போன வருஷம் ஒன் ஆஃப் மை டாப் ஃபேவரட் ஆனிமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட செகண்ட் சீசன் இந்த ஆனிமே சீசனில் கண்டினியூ பண்ணுறாங்க. அதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். கதை சுருக்கம்னு சொல்லணுன்னா, ஒரு பையன் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு பையன், அவனோட அப்பாவும் அவன் அப்பாவோட ஃப்ரெண்டும் ஒரு டீல் வச்சுக்கிறாங்க. என்னோட பையனையும் உன்னோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. அந்த இடத்தில் என்னென்ன நடக்கிறது, அதே மாதிரி இந்த பையனுக்கு ஒரு காமெடித்தனமான ஒரு கேர்ஸ் இருக்குது. என்ன கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா, அவன் மேலே பச்சை தண்ணியை ஊற்றுனா பொண்ணாக மாறிடுவான், சுடு தண்ணியை ஊற்றுனா பையனாக மாறிடுவான். அப்படிங்கிற மாதிரி சில்லியான காமெடி, பட் ரொமான்டிக் காமெடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல ஜாலியாக போகும். தட்ஸ் கைண்ட் ஆஃப் ரான்மா ஹாஃப். ஸோ ஆன்கோயிங் ஆனிமேல அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஆனிமே பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் இன் அபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனிமே பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ கேம் ப்ராஜெக்ட் பண்ணுறதா ஒரு பிளான். அதை பற்றி அவர் கூட டிஸ்கஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ப்ரோ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த பிச் மேட் இன் அபிஸ் ஆனிமேக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னாரு. நான் மேட் இன் அபிஸ் எல்லாம் பார்த்ததில்ல ப்ரோ, இது நம்ம பண்ணுறோம், நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணுவோம், க்ளோஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இருந்தாலும் சரி நம்ம வேணும்ன்ட்டு இமிட்டேட் பண்ணலனாலும் ரொம்பலாம் கிளாஷ் ஆகிடக்கூடாது, அதனால் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மேட் இன் அபிஸோட ஆனிமேவை பார்க்க ஆரம்பித்தேன். கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லணுன்னா, ஒரு விசித்திரமான உலகம், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் போனோம். அடியில் என்ன இருக்குன்னே தெரியாமல் அந்த ஒரு பெரிய ஜேர்னிக்குள்ளே 2-3 கேரக்டர்ஸ் போகிற மாதிரி ஒரு செட்டப்புன்னு வச்சுக்கங்களேன். அதில் ஒரு 4 எபிசோட் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இது போக இன்னொரு ஆனிமே இருக்குங்க, டு பி ஹீரோ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ஆனிமே. போன சீசனோ அதுக்கு முந்தின சீசனோ நம்ம ஒரு 4 எபிசோட் பார்த்துட்டு ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே நல்லா இருக்குது, பட் இதை நான் பார்த்தே ஆகணும்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை, அதனால் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ராப் பண்ண மாதிரி ஒரு ஆனிமேன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி என் ஆஃபீஸில் ஒரு கொலீக் இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க, 12 எபிசோடு பெருசாக தான் இதுவும் இருக்காது, ஆனால் கடைசி 12 எபிசோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஃபைனல் ஆர்க்கெல்லாம் வரும்போது ரொம்ப பீக்காக இருந்துச்சு, கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேட் இன் அபிஸ் ஆனிமே சொன்னோம் பார்த்தீங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறம் டு பி ஹீரோ எக்ஸ் மேபி பார்க்கலாம், ரீவாட்ச் பண்ணலாம். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணதுனால அதை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கன்சிடரேஷனில் இருக்குது. இதெல்லாம் தாங்க இந்த சீசனில் நம்ம ஆனிமேவை பற்றின கதைகள். நம்ம பார்க்கக்கூடிய ஆனிமேக்கள்லாம் இதெல்லாம் தான். ஆடியன்ஸாக நீங்கள் எந்தெந்த புது ஆனிமே இந்த சீசனில் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை பழைய ஆனிமே இந்த சீசனில் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது டாண்டடான் மாங்கா செக்ஷனுக்கு போகிறோம்ப்பா. மேஜர் ஸ்பாய்லர்ஸு. டாண்டடான் மாங்காவோட மோஸ்ட் ரீசண்ட் சாப்டர் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண போகிறேன். ஸோ ஆனிமே மட்டும் பார்க்குறவங்க இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்து கேர்ஃபுல்லாக உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டாண்டடான் மாங்கா இதை என்னன்னு சொல்லணும்னா, எனக்கு ஒன் ஆஃப் மை
எப்படி சொல்கிறது, ஆல் டைம் ஃபேவரட் மாங்கா லிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் இதை உள்ளே வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மாங்கா தாங்க. அதை வந்து தவறாமல் நான் படித்து கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா, இதோட மோஸ்ட் ரீசண்ட் ஆர்க்கில் ஹீரோவுக்கும் ஹீரோயின் ஓக்கருன் மோமோ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஜேர்னி எல்லாத்தையுமே ஹீரோயின் மறந்துட்டாங்க. ஏமா 100 சாப்டருக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்குது, இப்போ போய் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ற அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. அதை பார்த்து முடித்த உடனே நம்மளோட இனிஷியல் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, டேய் இது தீபாவளியில் பில்லு சுஷி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியும் பாவனாவும் பண்ணும்போதே எனக்கு ஆத்திரமாக வந்துச்சுடா, அதை ஏன்டா இப்போ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு ட்ரோப்புங்க இந்த மெமரி லாஸ் அப்படிங்கிற ட்ரோப்பு. அதை வந்து இவங்க பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டு. எவ்வளோ தூரம் டிசப்பாயின்மெண்ட்னா, நான் டாண்டடான் மாங்கா வந்து ஆசையாக ஃபிசிக்கல் மாங்கா வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏதோ நம்மளோட வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து அப்பப்போ ஃபிசிக்கல் வால்யூம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் 9 வால்யூம் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாங்காவை இந்த சாப்டர் பார்த்த உடனே இதுக்கு மேலே ஃபிசிக்கல் மீடியா இந்த மாங்காவை நான் வாங்க மாட்டேடா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கிற அளவுக்கு டென்ஷன் பண்ணிச்சு இந்த ட்விஸ்ட்டு. பட் அகெயின் நம்மளோட மனுஷ புத்தி தான் குரங்க புத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எடுத்த உடனே நீஜர்க் ரியாக்ஷனை வச்சு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம். அடுத்து இன்னொரு 2-3 சாப்டர் படிப்போம். என்ன தான் சொல்ல வராங்க இந்த மாங்காக்கா, இது வரைக்கும் நல்லா கதை எழுதின மனுஷன், இதை திடுதிருப்புன்னு இப்படி மொத்தமாக சொதப்போம் அப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போய் பார்ப்போம். மீதி சாப்டர் ஒரு 2-3 சாப்டர் பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி பார்த்தப்போ தான் போன வாரத்தோட மாங்காவில் என்ன நடந்துச்சுன்னா, ஓக்கருன் கதையோட ஹீரோ வந்து என்ன சொன்னார்னா, நீ எல்லாத்தையுமே மறந்துட்டாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது நீ தான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்து நீ என்னை வந்து உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சேர்த்துக்கிட்ட. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை போன தடவை நீ எடுத்த, இந்த தடவை ஃபஸ்ட் ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன். நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரீபில்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாசின் லெவலுக்கு பில்டப் பண்ணி ஒரு சாப்டரை முடித்தாங்க. முடிக்கும்போது எனக்கு உண்மையிலே செம்ம பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சுங்க. அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. எப்படின்னா, பரவாயில்லப்பா, இது வந்து ஓவர் ட்ராமாவாலாம் இழுக்காமல் இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஹெட்டானால் இதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க போல் அப்படின்னு ஒரு சின்ன பாசிட்டிவ் டைரெக்ஷனில் நம்மளோட எமோஷன் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி மூவ் ஆன டைமில் இந்த வாரம் மண்டே ரிலீஸ் ஆன சாப்டர், டாண்டடான் மண்டே அல்லவா மாங்கா ஃபேன்ஸுக்கு தெரியும்ல, அதில் ரிலீஸ் ஆன சாப்டரில் வீராப்பா போன எங்கள் அண்ணன் ஓக்கருன்னு கடைசியில் பார்த்தா மோமோவை பார்க்கும்போதெல்லாம் திருப்புன்னு அப்படியே அவரோட பழைய இன்ட்ரோவர்ட்டட் ஆக்வர்டான நேச்சர் உள்ளே வந்து இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒதுங்கி ஒளிஞ்சு தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு நம்ம 90s படம் இதே முரளி லெவலுக்கு இறங்கி அவ்வளோ தூரம் டிஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ரொம்ப டிஃபீட்டடாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு. நார்மலாக எனக்கு அந்த மாதிரி பார்த்தா பிடிக்காதுங்க. பட் டாண்டடான் மாங்காவை பொறுத்த வரைக்கும் ஓக்கருன் ஹீரோ வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து ஓகே ஃபைன், இந்த டேரக்ஷன் தான், இந்த கேரக்டர் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஸோ இந்த கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணுறது எனக்கு பெருசாக ஷாக் இல்லை அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு வருத்தம் எப்போவுமே உள்ளே இருந்தது. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓகே தான், ரீசனபிள் தான். பட் அகெயின் அவங்க ஆல்மோஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுற லெவலுக்கு பயங்கர க்ளோஸாக போயிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆச்சு. பட் இதே அந்த நான் சொன்னல இந்த மண்டே ரிலீஸ் ஆன சாப்டரில் இன்னொரு பாசிட்டிவான டைரக்ஷனில் வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் மோமோ வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நானும் நீயும் ஃப்ரெண்டாக இருந்தோன்னு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, பட் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் வருது, லெட்ஸ் ட்ரை டு மேக் திஸ் திங் ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதாவது எப்படின்னா, சும்மா ட்ராமா பண்ணணுன்றதுக்காக ஏதாவது தீபாவளி படத்தில் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஊரே சொல்லும் ஏமா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அதனால் நான் வந்து உன்னை நான் வில்லனாக தான் பார்ப்பேன் அப்படின்னு பாவனா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இதில் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான சம்வாட் ரியலிஸ்டிக்கான டேக்காக இருந்துச்சு இந்த மெமரி லாஸை பற்றி. ஸோ அந்த ஆங்கிள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி லைக் ஐ செட், மாங்காக்கா இது வரைக்கும் எழுதின கதைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எழுதியிருந்தா அப்படி, அதாவது ஆர்க்ஸ் சொல்கிறேன், ஸ்டோரி ஆர்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் எழுதியிருந்தா அப்படி. ஸோ அந்த மனுஷன் மேலேயும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால இந்த 3 சாப்டரும் நான் வந்து எதிர்பார்த்தன்றதை விட நான் பயந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் எங்கேயும் போகாமல்
டீசெண்டாகவே எடுத்துகிட்டு போனதுனால இந்த மாங்காவை நான் கண்டினியூ செய்ய பிளானில் தான் இருக்கேன். இருந்தாலும் ஃபிசிக்கல் மீடியா நான் இப்போதைக்கு வாங்குகிற பிளான் இல்லை. இந்த ஆர்க் வந்து எனக்கு ஒரு விதத்தில் மேக் இட் ஆர் பிரேக் இட் ஆர்க்குன்னே சொல்லலாம். பயங்கர ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்ட் சுச்சுவேஷனு. நல்லா பண்ணிட்டா சூப்பரு, நல்லா பண்ணலன்னா என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு பயங்கரமாக வெறுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ரிஸ்க் உள்ள ஒரு ட்விஸ்ட்டு தான் வந்து இந்த மெமரி லாஸ் ட்விஸ்ட்டு. அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சுங்க. அண்டு ஆடியன்ஸான நீங்கள் வந்து இந்த டாண்டடான் மாங்கா படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் இந்த மெமரி லாஸை பற்றி என்ன அப்படின்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன டைரக்ஷனில் இது போகும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் உங்களுக்கு அந்த மெமரி லாஸுக்கு அப்புறமா வந்து அந்த 2 சாப்டரில் உங்களுக்கு ஒரு ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லைனா அதுக்கப்புறமும் இன்னும் ஏதாவது குறையோ இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சா அதெல்லாமும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஃபேன் தியரி இருக்குங்க டாண்டடானை பொறுத்த வரைக்கும். இது வந்து அகெயின் ஸ்பாய்லர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி வரைக்குமாச்சும் மாங்காவில் நடந்தது மட்டும் ஸ்பாயில் பண்ணுறேன். இது நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்னா பின்னாடி நடக்கிறதே ஸ்பாயில் பண்ணுறன்ற அளவுக்கு விஷயமா இருக்குமோ எனக்கு ஒரு ஃபீலிங்கு. எனக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது பில்டப்பு. பட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு முன்னாடி ஆர்க்கில் ஒரு மான்ஸ்டர் வந்து லிட்ரலி மான்ஸ்டர் இல்லை, ஒரு கோஸ்ட் வந்து லிட்ரலி ஓக்கரனையும் மோமோவையும் பார்த்து நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே, ஐ ஷிப் யூ அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒரு ஆர்க்கில் வந்துட்டு போயிருந்திருக்கும். அந்த பெரிய மான்ஸ்டர் திடுதிடுப்புன்னு கட்டான மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த ஆர்க்கு. அந்த மான்ஸ்டர் சொல்லியே போயிருந்திருக்கும். மான்ஸ்டர்னே வருது பழக்க தோஷம். அந்த கோஸ்ட் வந்து சொல்லிகிட்டே போயிருந்திருக்கும். அடுத்த தடவை பார்க்கும்போது நீங்கள் ஒன்றா இல்லை பிச்சு விடுவேன் பிச்சு அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டாத குறைய அந்த கோஸ்ட் சொல்லிட்டு போயிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மெமரி லாஸ் ஆர்க்கோட ஒரு முக்கியமான பிளேயராக அந்த கேரக்டர் வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. லைக் அந்த கேரக்டர் வந்து என்னது உனக்கு 2-3 எல்லாம் மறந்து போச்சா, அதை எப்படி மறக்கலாம், நான் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன் உங்கள் மேலே, இருந்தால் ஞாபகம்லாம் திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட் ஏதாவது பண்ணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. எக்ஸாக்டாக இதே இல்லைனாலும் அந்த கோஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் டாண்டடான் ஓரியன்டாக இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு தட்ஸ் பிரிட்டி மச் இட் மக்களே. இன்றைய செஷனோட 2 டாப்பிக்கையும் பேசி முடிச்சாச்சு. ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகியிருந்திருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை பாய் ஜானே.